ஹலோ கைஸ், ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க இந்த வாட்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட கேப்கட் ஓப்பன் பண்ணுங்கள். கேப்கட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ச்சில் நடக்கிற மாதிரி ஒரு கிளிப்பை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கிளிப் வருமோ சொல்லிவிட்டு 2 கிளிப்பையும் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் ஆகிட்டு அந்த வாட்ச் கிளிப்பை டச் பண்ணி ஃப்ரீஸ் ஆப்ஷனில் போய் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஃப்ரீஸ் ஆன கிளிப்பை எந்த கிளிப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமோ அது கீழே போயிட்டு ஓவர்லேயில் ஆட் பண்ணுங்கள். ஓவர்லேயில் ஆட் பண்ணிவிட்டு அந்த வாட்ச் கிளிப்பை தொட்டு மாஸ்க் ஆப்ஷனுக்கு போங்க. மாஸ்க் ஆப்ஷனில் சர்க்கிள் மாஸ்க், அந்த சர்க்கிள் மாஸை கரெக்டாக அந்த டயலுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வைங்க. செட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதே கிளிப்பை மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் ஆன கிளிப்ஸை மறுபடியும் மாஸ்க் ஆப்ஷனில் போய் இன்வெர்ட் கொடுங்க. இன்வெர்ட் கொடுத்துட்டு மேலே ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், பக்கத்தை கொஞ்சத்துலேயே இன்னொரு கீ ஃப்ரேம், அந்த செகண்ட் கீ ஃப்ரேமில் அந்த டயல் எங்கேருந்து ரிலீவ் ஆகணுமோ லெஃப்ட் ஆர் ரைட் ஆர் அப் ஆர் டவுன் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல தள்ளி வச்சுருங்க. கீழே இருக்கிற ஃப்ரேமை லாஸ்ட் ஃப்ரேம், அதுக்கு லாஸ்ட் எண்டில் முன்னாடி ரெண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் இருக்க கீ ஃப்ரேமை நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஃபாலோ ஃபார் மோர்.